Rahas. Hi guys, welcome to DTG. நம்ம மார்வல் டாக்ஸ் தான் விளையாட போகிறோம். சேம் டைம் கேம் விளையாடிக்கிட்டு மார்வல் டாக்ஸ் மார்வல் அண்ட் டிசி டாக்ஸ் தான் விளையாட போகிறோம். ஸோ ஆல்வேஸ் மார்வல்லேருந்து ஆரம்பித்தோன்னா மார்வல் புதுசாக ஒரு வெப்சைட்டை விட்டுருந்தாங்க. அதில் என்னதுன்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் போனீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல, நோவே ஹோமில் கூட அந்த ஃப்ரெண்ட் இருப்பார். பார்க்க லலிதா ஜுவல்லரியோட தம்பி மாதிரி இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு வெப்சைட் வச்சுருப்பான் படத்தில். அதில் ஸ்பைடர்மேன் ட்ராக்கிங் டிவைஸுன்னு அதில் இருக்கும். ஸோ நம்ம ஸோ அதை சோனி கூகுளில் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் நீங்கள் ஸ்பைடர் மாதிரி இருக்கிற சிம்பிளெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் இது ஸ்பைடர்மேனோட ஒரு சில மூவி சீன்ஸில் ட்ரைலரில் வந்த சீன்ஸ் மட்டும் பார்க்க முடியும். அதில் நம்ம பசங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஹல்க்கு வந்து க்ரீன் தானே, ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் ஹல்க்கு வந்து கிரேயில் வந்திருக்காரு. ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரிட்டி கூல். பிகாஸ் ஹல்க்கு கிரேயில் வந்ததுனால இப்போ வந்து ஹல்க்கு கிரேன்னு நினச்சி பாருங்க. நம்ம ஸ்டான்லி முதல்ல ஹல்க்கை கிரேன்னு தான் வச்சுருக்காரு. அதுக்கடுத்து ஸ்டான்லி அது காமிக்கில் பப்ளிஷ் பண்ணும்போது அப்போ டேட்டா அவ்வளோவா இல்லையா. ஸோ அதனால் அவங்களால இது பண்ண முடியும். ஓ மை காட். ஸோ அது டேட்டா பண்ணும்போது ஒன்று ஒயிட் கலர்லேயும் இன்னொன்று கிரேஷ் ப்ரௌன்லேயும் என்னென்னமோ கலர்லலாம் வந்ததுனால அப்போ இருந்த கிராஃபிக்ஸில் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹல்கோட கலரை சேஞ்ச் பண்ணாங்க. அதில் தான் நம்ம ஹல்க்குக்கு ஃபாரெவர் பாட்டு தெரில வளர்றா. ஓகே, ஹல்க்குக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரிஜினல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்ல அந்த ஸ்பைடர் வெப்சைட்டில் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஹல்க்கு கிரே தான் கண்டுபிடிக்கலாம். ஸோ வேறு நான் லைவ் போடலான் இருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸில் தான் லைவே போட போகிறேன். அண்ட் காய்ஸ், மார்வல் டாக்ஸ் தெரிவிக்க விடலாம். அண்ட் நினச்ச மாதிரியே நம்ம பீட்டர் பார்க்கரோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணாங்கன்னா சோனி வந்து நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ அது மார்வல் கேரக்டர் தான். ஆக்சுவலாக அது மார்வல் கேரக்டர் தான். பட் ஆனால் வந்து அந்த கேரக்டர் வந்து ஐயோ நல்லா வளர்றேனே மார்வல் கேரக்டர் தான். ஆனால் மார்வலுக்கு வந்து அப்போ வந்து என்னன்னு தெரியல, கொஞ்சம் காசு பிரச்சனை இருந்துச்சு. மார்வல் கேரக்டர்ஸை விற்க வேண்டிய சுச்சுவேஷன் மார்வலுக்கு வந்திருக்கு. ஸோ மார்வல் என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் ஒரிஜினல் கோட்டை விற்றுட்டாங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஸ்பைடர்மேன் ஆஸ் வெல் அஸ் நம்ம அயன்மேன் பிடிக்கும். அண்ட் எல்லோரும் காத்துட்டு வந்துருப்பீங்க டூம்ஸ்டேல ஸ்பைடர்மேன் என்ட்ரி கொடுக்கும். பட் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, அவங்க டூம்ஸ்டேல ஸ்பைடர்மேன் இல்லை, பட் அவங்க சீக்ரெட் வார்ஸில் ஸ்பைடர்மேன் அஃப்கோர்ஸ் இருப்பார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிராண்டோடைய எதுக்கு அவங்க எடுக்கிறாங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஆக்சுவலாக காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் வார்ஸில் தான் வருவார். அப்போ அவருக்கு வெனம் செஞ்சுருக்கு. ஸோ இந்த மூவி, அதாவது இப்போ வரப்போகிற பிராண்டோடையில் மோஸ்ட்டாக நம்ம ஹல்க் வர்சஸ் ஸ்பைடர்மேன் ஃபைட் சீன் வந்து மோஸ்ட்டாக லாஸ்ட்டு சீக்வன்ஸில் தான் வரும். லாஸ்ட் 20 minutes
ஹல்கோட ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே வேறு எதுவுமே இருக்காது. ஸோ ஹல்க்கு வந்து இந்த மாதிரி பார்த்துட்டோம்னா ஹல்க்கு வந்து நம்ம இது ஸ்பைடர்மேன் போட்டு பாம்பு எடுக்கிறதுல நம்ம ஸ்பைடர்மேன் இதே செத்து போகிறார். அப்போ போஸ்ட் கிரெடிட் சீனில் திடீர்னு நம்ம ஸ்பைடர்மேன் கை மட்டும் அவரோட கிரேவியார்ட்லேருந்து வெளியே வந்து வெனம் உள்ள போன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன். நேற்று ரெண்டு ஹை அந்த ஹையை பார்த்து எல்லாருமே வேணாம்னு நினைக்கிறீங்க. வீட்டில் வெனம் கிடையாது, அது ஆக்சுவலி ஸ்டெப்னிக்லி அது ஸ்டேஜ் கிங்ஸ் அக்கா வந்து இது பண்ணுறது. அவங்க கூட அவங்க பேரை மாற்றிட்டேனே. அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அவங்க வந்து லாஸ்ட்டு சீசனில் வந்து கோமாக்கு போடுவாங்க. ஸோ அவங்க தான் இதுலேயும். ஸோ எனி அதர் டாக்ஸ் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுவோம், மறக்காமல் பாருங்கள். அட் சேம் டைம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் மானிட்டரைஸ் ஆகணும். எனக்கு கொஞ்சம் கனவு இருக்கும், காசுலாம் வேணும். ஸோ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் தெரிக்க விடுங்க. மொக்க கமெண்ட்ரி மாஸ்டர் கமெண்ட்ரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு காம்பைன் வீடியோ போடணுன்னா இந்த வீடியோ 10K லைக்ஸை ரீச் பண்ணணும். அப்படி ரீச் பண்ணால் அவங்க கூட சேர்ந்து ஒரு வீடியோவை போட்டு தெறிக்க விடுவேன். க்ரீன் கலர்லேருந்து ஒரு 10 கிலோ உண்டாண்டா. ஸோ பாய்.